மகேஷோட ஃபேமிலி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த வீட்டோட வாடகை ரொம்பவே கம்மியாக இருந்ததால் மகேஷ்க்கு டவுட் வருது. ஆனால் அப்போ மகேஷ்க்கு வேறு எங்கேயும் வீடு கிடைக்காததால் அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால் அந்த வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேன்றதால எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதனால் எல்லாம் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. யாருக்கும் ஒன்றுமே தெரியல. செகண்ட் டே நைட் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது மகேஷ் காலை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்திருக்கு. மகேஷ் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. மகேஷோட அப்பா தம்பி மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. மகேஷோட அம்மாவை காணோம். அப்போதான் மையின்னு அவங்க அம்மாவோட குரல் கேட்குது. அப்போதான் மகேஷ் திரும்பி பார்க்குறாரு. அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து மகேஷை கூப்பிடுறாங்க. மகேஷ் அவங்க அம்மா கிட்ட போய் என்னம்மான்னு கேட்குறாரு. டேய், பெட்ரூம்ல ஏதோ இருக்குடா, நான் தூங்கிட்டு இருந்தேன், யாரோ என் தலைக்கு மேலே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கண்ணை திறந்து பார்த்தேன், எரிஞ்ச உருவண்டா, என் தலையை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு வந்து இங்கே விட்டுச்சுடா. என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தேன், எரிஞ்ச உருவண்டா, என் தலையை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு வந்து இங்கே விட்டுச்சுடான்னு பேசிட்டு இருக்கும் போதே மகேஷோட அப்பாவும் தம்பியும் ஓடி வராங்க. அம்மா, எங்களை யாரோ ரூம்ல இருக்காதீங்க, போங்கன்னு அடிக்கிறாங்கம்மான்னு சொல்றாங்க. 4 பேரும் கிச்சன்லயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பெட்ரூம்ல இருந்து அழுகுற சத்தம் கேட்குது. மகேஷ் போய் எட்டி பார்க்குறாரு. உள்ள எரிஞ்ச பேய் பார்க்கவே கொடூரமா இருக்கு. ஒரு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்ததும் மகேஷ்க்கு ரொம்பவே பயம். 4 பேரும் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த வீட்டு வெளியவே இருந்துடுறாங்க. மறுநாள் காலையில அந்த வீட்டோட நெய்பர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போதான் சில விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த வீட்டில் 15 நாள் முன்னாடி ஒரு பொண்ணு லவ் ப்ராப்ளம்ன்றதால பெட்ரோலை ஊற்றி தண்ணியை கொளுத்தி சூசைட் பண்ணிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட அந்த மகேஷ் ஃபேமிலி அன்னைக்கே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீடு போயிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும்.